T1ல வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன் P1 அண்ட் டைம் லேக் ஆக அது வந்து P2 தட் இஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கிறது. இந்த ஸ்லோப் போட்டு டாட்டர் லைன்ஸ்ல கொடுத்துருக்கேன் கண்ணு அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஸோ திஸ் இஸ் ஆவரேஜ் ரேட் ஈக்குவல் டு பிளஸ் increase in concentration of product which is denoted by positive del concentration of product divided by del T. இதுவே ஆவரேஜ் ரேட்ல சொல்லும் சாரி இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்ல சொல்லும் போது பாசிட்டிவ் D concentration of product divided by dt. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து P1 மைனஸ் P2 வரும். ஏன்னா சாரி P2 மைனஸ் P1 வரும். ஏன்னா P2 தானே ஹையர், P1 தானே லோயர். அந்த மாதிரி இங்கே அப்படிதான் ஹையர் மைனஸ் லோயர் வேல்யூ தான் எடுத்துக்கணும். P1 ஃபர்ஸ்ட் போடுறது R1 ஃபர்ஸ்ட் போடுறது அப்படிலாம் குழப்பிக்காதீங்க. ஸோ இது டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீசஸ். அதனால தான் இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்திருக்கு. இது ரெண்டுமே ரேட் ஆஃப் ரியாக்ஷனை ரெப்ரசென்ட் பண்றது. Any doubts so far? No, ma'am. So, problems கேட்கும்போது rate of a reaction இல்ல generally rate of a chemical reaction எப்படி வேணாலும் கேட்பாங்க. இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Just 2NH. ஜஸ்ட் ஹேபர் ப்ராசஸ் தான். நம்ம மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா பார்த்தோம்ல அது. ஸோ இதுல இது ரெண்டுமே வந்து ரியாக்டன்ஸ் அண்ட் இது வந்து ப்ராடக்ட்ஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் அதாவது ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் வந்து குறையும், ப்ராடக்ட்ஸோட கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இதுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதும் போது மைனஸ் டி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் N2 divided by dt which is equal to D. இந்த முன்னாடி இருக்குல்ல கண்ணு நம்பர் that is coefficients. Coefficients is just nothing but while balancing we are putting some numbers, right? பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம அந்த ரியாக்டன்டோல ப்ராடக்ட்க்கு முன்னாடி பர்டிகுலர் நம்பர்ஸ் ஆட் பண்ணுவோம்ல கண்ணு, அந்த நம்பர்ஸ் தான் கோஎஃபிஷியன்ட்ஸ் சொல்லுவாங்க. நார்மலா ஒரு ரியாக்டன்ட்னாலும் சரி ப்ராடக்ட்ஸ்னாலும் சரி அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது எவ்வளோ ரியாக்டன்ட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வாட் எவர் ரியாக்டிங் வி ஆர் புட்டிங் அந்த லெவல் தான் ப்ராடக்ட்ஸும். அது ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ல இட் இஸ் அஃபெக்டட் பை எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது கேட்டலிஸ்ட் ஆட் பண்றதுனாலயோ இல்ல ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்றதுனாலயோ அது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆனா மத்தபடி ஓவராலா பார்க்கும்போது நீங்க எவ்வளவு ரியாக்டன்ட் யூஸ் பண்றீங்களோ அதே அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸாக்டா ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல. அப்ப நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்ட்ல லிமிட்டிங் ரியேஜென்ட் இருக்கு, எக்ஸஸ் ரியேஜென்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வேரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம முன்னாடி போடுறோம்ல அந்த கோஎஃபிஷியன்ஸ், அந்த கோஎஃபிஷியன்ஸை டிவிஷன்ல கொண்டுட்டு வரும். அது என்ன நம்பரா இருந்தாலும் சரி, என்ன கெமிக்கல் ரியாக்ஷனா இருந்தாலும் சரி. அப்ப இங்க 3 இருக்குல்ல which is represented by 1/3. So D concentration of H2 divided by dt which is equal to 1/2. இது ரெண்டுமே ரியாக்டன்ட்னால நான் மைனஸ் போட்டிருக்கேன். இது வந்து ப்ராடக்ட் அதனால நான் இங்க போடல, தட் இஸ் பாசிட்டிவ்னு வரும். ஸோ டி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் NH3 டிவைடட் பை dt. இதுதான் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதுறதுக்குரியது. இப்படிதான் எழுதணும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இப்ப இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, DH2 by dt வந்து கொடுத்துருவாங்க. இதை வச்சுட்டு DNH3 by dt கேட்பாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இதை மட்டும் விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு போட்டு கம்பேர் பண்ணுங்க. இதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி இதோட வேல்யூவை வச்சுட்டு கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். எது எது கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிங்க. நீ ஃபுல்லா எழுதி கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம், ஆனா கேக்குறது ரேர் தான். And rate of chemical reaction or a unit, concentration divided by time. So concentration or unit on the mole liter inverse, time on the seconds. So mole liter inverse seconds in this. இது வந்து rate or a unit. Rate of chemical reaction ல rate இருக்குல்ல அது ஒரு unit. So இது வந்து first order second order சொல்லி மாறும். அது நான் வரும்போது ஆர்டர்னா என்ன, அது எப்படி சேஞ்ச் ஆகுது சொல்றேன். இப்போதைக்கு ரேட் ஒரு யூனிட் இதுதான். ரேட் ஆஃப் ரியாக்ஷன்லாம் எழுதும் போது நீங்க இந்த யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணுங்க. இது தியரி தான், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல நடக்கும்போது அது என்னென்ன ஃபேக்டர்ஸால அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது.
First one, nature of reactant. Second one, concentration. Third, temperature. Fourth, surface area. இதெல்லாம் நீங்க நோட்ஸ் எழுதிக்கோங்க. இது ஃபுல்லா புக்ல இல்ல. Presence of light. Next. So nature of reactant அப்படின்னா we are using reactant type. இப்ப எந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லயும் நம்ம நார்மலா ரியாக்டன் தானே அந்த கையில எடுத்துக்கிறோம். அந்த ரியாக்டன் வந்து எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கும் இல்ல ஸ்லோவா இருக்கும் அதை பத்தி. இப்ப நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்ட் வந்து ரொம்ப பிரேக் ஆகுறது, அது ஈஸியா பாண்ட் பிரேக் ஆகுற மாதிரி சிங்கிள் பாண்ட்ஸா இருக்கணும். இல்ல அப்படின்னு இல்ல சாலிடா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் லிக்விட் கேஸ்ல நம்ம எடுத்துக்கிற அந்த ரியாக்டன் மாலிகுல் மோஸ்டா கேஸா இருக்கணும். கேஸா இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். லிக்விட்ஸா இருந்துச்சு அப்படின்னா இட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். இதுவே சாலிட் ரியாக்டன்டா இருந்துச்சு அப்படின்னா இட் வில் டேக் மச் டைம், ரொம்ப ரொம்ப டைம் ஆகும் அது வந்து ப்ராடக்ட்ஸா ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு. இது பிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு சொல்றது. பாண்ட்ஸ் வச்சு சொல்லும் போது நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்ஸ் வந்து சிங்கிள் பாண்டா இல்ல அயானிக் மாலிகுலா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா ஸ்பிளிட் பண்ணி ரியாக்ஷன்ஸை கொண்டுட்டு வந்துடலாம். டபுள் பாண்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ட்ரிபிள் பாண்டா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். மோஸ்ட் ஆஃப் த ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஹைலி இனர்ட். நைட்ரஜனே எடுத்துக்கோங்களேன், ரொம்ப இனர்ட்டான மாலிகுல். அதை பிரேக் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இட் வில் டேக் மோர் அமௌண்ட் ஆஃப் டைம். அதுக்கேற்ற மாதிரி ரியேஜன்ஸ் உள்ள டெம்பரேச்சர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி. அது வந்து நேச்சர் ஆஃப் ரியாக்ட். அதே மாதிரி சாலிடா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பவுடர்ஸா எடுத்துக்கோங்க. இல்ல ரொம்ப பெரிய பெரிய லம்பா இருந்துச்சு அப்படின்னா டைம் ஆகும், அதாவது ரியாக்ஷன் வந்து ஸ்லோவா நடக்கும். அது நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்சன்ட்ரேஷன். நார்மலா ரியாக்ஷன் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும் போது அந்த ரியாக்டன்ட் டைரக்ட்லி கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட்ஸ் அட் ஈஸியர் டைம். இப்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமா நல்ல கரெக்டான ரியாக்டன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ப்ராடக்ட்ஸா ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடும். இதுவே நீங்க எடுத்துக்கிற ரியாக்டன்ஸ் வந்து ரொம்ப டைல்யூட்டடா கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கன்வெர்ட் பண்றதுக்கு இட் வில் டேக் மோர் டைம். ஸோ அது கான்சன்ட்ரேஷன். temperature is directly proportional to rate of the chemical reaction. So இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 20 டிகிரி செல்சியஸ்ல நடக்கும்போது ஒரு 1 hour எடுத்துக்குது அப்படின்னா அதே கெமிக்கல் ரியாக்ஷனை ஒரு 50 டிகிரி செல்சியஸ்லயோ இல்ல 100 டிகிரி செல்சியஸ்லயோ பண்ணி பாருங்களேன், அதே ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 10 minutes போகும். அதாவது டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் போது இட் வில் டேக் மோர் டைம். ரியாக்ஷன் நடக்கும் தான், ஆனா ரொம்ப லேட் ஆகி ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா இருக்கும். இதுவே நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண பண்ண அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். இதுக்கு என்ன லைன் சொல்லுவாங்க அப்படின்னா when temperature increased by 10 degree Celsius the rate of reaction become doubled. அப்ப நினைச்சு பாருங்களேன், 30 டிகிரி செல்சியஸ்ல ஒரு ரியாக்ஷன் பண்றீங்க, அதை ஜஸ்ட் 40 அரௌண்ட் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணாலே அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து அப்படியே டபுள் ஆயிடும். அதாவது அவ்வளவு ஃபாஸ்டா வந்து நடக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன். இதே லெசன்ல நான் லாஸ்டா இது திருப்பி சொல்லுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. So temperature is directly proportional to rate of a reaction. When we increases the temperature by 10 degrees Celsius, the rate of reaction, the rate constant becomes double. அப்ப டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும் போது அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு அதிகமா சான்சஸ் உண்டு. அது நெக்ஸ்ட் ஒன் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா இஸ் அகைன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமா இருக்கும் போது அந்த ரியாக்ஷன் ஸ்கேட்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ரியாக்டன்ஸ் எல்லாமே அதிகமா ஸ்கேட்டர் ஆனிச்சுன்னா அதிகமா கொலைட் ஆகும். எவ்வளவு சீக்கிரம் அது கொலைட் ஆகுதோ, எவ்வளவு ஃபாஸ்டா அது கொலைட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப கேஸ் மாலிகுல்ஸ் எடுத்துக்கோங்களேன், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, சாலிட் லிக்விட கம்பேர் பண்ணும்போது கேஸ் தான் ஹைலி ரியாக்டிவ். ஏன்னா கேஸ்க்குள்ள வந்து அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வெரி லூஸ்லி பேக்ட் இன் நேச்சர், அதிகமா வந்து கொலைட் ஆகும். அதாவது ரொம்ப எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால கொலைட் ஆகும். ஸோ ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்கும் போது அது ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். அந்த ப்ரெஷர்னால அது ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அதிகமா சான்சஸ் உண்டு. ஆனா லிக்விட்ஸ்ல வந்து மூவ் ஆகுறது கொஞ்சம் தான் பாசிபிள், அதனால ப்ராடக்ட்ஸ் வரும் பட் டைம் ஆகும். சாலிட்ல வந்து எல்லாமே டைட்லி பேக்டு ஒன், ஸோ அதுலயும் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் பட் இட் வில் டேக் மோர் டைம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன். And next one is presence of light. For example, the photosynthesis reaction, இல்ல photographic, இல்ல photosynthetic, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்ல எல்லாமே வந்து லைட் இருந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஓவராலா presence of light, that is
those reactions which occurs in the presence of light. அதுக்கு பேர் வந்து photochemical reactions அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா ரியாக்ஷன்ஸுமே அப்படி கிடையாது, ஒரு சில ரியாக்ஷன்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் எடுத்துக்கோங்களேன். குளோரின் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து லைட்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது நடக்கும். இப்ப மீத்தேன் ஒரு குளோரின் சேர்க்கிறீங்க, இல்ல டைக்ளோரோமீத்தேன் ஒரு குளோரின் சேர்க்கிறீங்க, இந்த மாதிரி குளோரின் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ற எல்லா ரியாக்ஷன்ஸ்லயுமே அந்த ஒரு லைன் போட்டு அது மேல ஹெச்னியூன் போட்டிருப்பாங்க. ஹெச்னியூங்கிறது இட் ரெப்ரசன்ஸ் லைட், இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் ஆர் ஜஸ்ட் லைட் ரேடியேஷன்ஸ். இப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த லைட் ரேடியேஷன்ஸ்ல மட்டும்தான் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்னு அர்த்தம். இதுலயே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அயோடின் எடுத்துக்கோங்களேன். அயோடின் வந்து டார்க் கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் அது நடக்கும். லைட் ரேடியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்காது. அதனாலதான் கெமிஸ்ட்ரி லேப்ல டார்க் ரூம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. காலேஜ் சைடெல்லாம் போனீங்கன்னா அது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேட்டலிஸ்ட். ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக். கேட்டலிஸ்ட்னா என்ன? They do not involve in a reaction but accelerate them. Ma'am, they increase the rate at which a reaction occurs. Enzyme. என்சைம் பயோகெமிக்கல் கேட்டலிஸ்ட், அது ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? Ma'am, they increase the rate of the reaction without changing the product at any cost. It increases the activation energy, ma'am. Increases the activation energy, yeah. No, so decreases the activation energy. Decreases the activation energy. That is very good. But increases the rate of reaction ன்றதுல வந்து ஒரு சின்ன மாடுலேஷன் இருக்கு. நார்மலா கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது yield, ma'am, not rate, ma'am. என்னமா? No, ma'am, nothing. சொல்லுடா, என்னாச்சு? இல்ல ma'am, it increases the rate at which a reaction occurs. Yes, ma'am. Sorry, ma'am. So catalyst is a substance which alters the rate of reaction. இதுதான் ஆப்டான வேர்ட். alters அப்படிங்கிறது whether it increases or decrease. ரெண்டு ப்ராசஸ்மே வந்து கேட்டலிஸ்ட் பண்ணும். ஏன்னா கேட்டலிஸ்ட்ங்கிறது வந்து classified into two. ஒன்னு வந்து பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், இன்னொன்னு வந்து நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் only increases the rate of reaction. நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் decreases the rate of reaction. இப்போ ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 hour இல்ல ஒரு 1 டேக்கு அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு 5 to 6 hours வரைக்கும் தான் நம்மளால வெயிட் பண்ண முடியும். அதுக்கப்புறமும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க இயலாது இல்லையா? அதுக்காக they are using positive catalyst. அப்ப பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது 1 hourல நடக்கிற ரியாக்ஷன் வந்து 2 to 3 minutesலயே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு கேட்டலிஸ்ட் ஹைலி ரியாக்டிவ் அண்ட் ஹைலி ஸ்பெசிபிக். அது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து மோஸ்ட்லா ரிசர்ச் சைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறது இல்ல ரிசர்ச் பீப்புள் பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க, இதை கன்வெர்ட் பண்றாங்க. வித்தின் a fraction of second அந்த ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா we are not able to know what is actually happening in that, right? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ரியாக்ஷன்ல அதோட கலர் சேஞ்ச் ஆகும், எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக்கா இருக்கும், இல்ல அப்படின்னா ஏதாவது பார்ட்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உள்ளார நடக்கும்ல கண்ணு. அப்புறம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்குள்ள என்னதான் நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாம போயிடும். அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது அதுக்காக they are using negative catalyst. 1 minute நடக்கிற ரியாக்ஷன் 1 hour 2 hours வரைக்கும் நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு 10 minutesல என்ன நடக்குது, 20 minutesல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து அயன், பெலேடியம், பிளாட்டினம் இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் எக்ஸாம்பிள். நார்மலா இந்த மெட்டல்ஸ் எல்லாமே வரும், டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எல்லாமே வரும். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து ஆர்சனிக் சல்ஃபைட், ஜிங்க் சல்ஃபைட், இல்லைன்னா சல்ஃபர், அந்த மாதிரி இது எல்லாமே, கியூனோலின், இது எல்லாமே வந்து நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் எக்ஸாம்பிள். சோ அதுக்கு அப்புறம் வர்றதுதான் இந்த ப்ரொமோட்டர்ஸ், கேட்டலிட்டிக் பாய்சன் எல்லாமே. ப்ரொமோட்டர்ஸ்ங்கிறது கேட்டலிஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஒரு நிமிஷம். Which is used to increase the activity of catalyst. கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படிங்கிறது வந்து கேட்டலிஸ்டோட ஒர்க்கை வந்து சப்ரஸ் பண்றது, அதுக்காக they are using catalytic poison. ஸோ அதுதான் இது. அண்ட் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன்ஸோட ரேட் வந்து ஆல்டர் ஆகும். ஒரிஜினலி என்ன நடக்கும் அப்படின்னா அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து ஸ்லோ பண்ணும். அதுதான் கேட்டலிஸ்டோட ஆப்டான ஒர்க்.
ஏன்னா எந்த ஒரு ரியாக்டன்ட்மே வந்து ப்ராடக்ட்ஸா ஈஸியா கன்வெர்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்டன் வந்து இன்டர்மீடியேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த இன்டர்மீடியேட் ப்ரொடியூஸ் ஆகி தான் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் இஸ் ஹவு ஆக்சுவலி த ஹேப்பன் ரியாக்ஷன் வில் அக்கர்ஸ். அப்ப அந்த ரியாக்டன்ட்ல இருந்து இன்டர்மீடியேட்டா ஃபார்ம் ஆகுறதுக்கு இட் வில் அப்சர்வ் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதுக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணாத ரியாக்ஷன்ஸ்ல அந்த ரியாக்டன்ட் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அப்புறம் இன்டர்மீடியேட்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் வர்றதுக்கு அது டைம் எடுக்கும். இதுவே நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரியாக்டன்ட்ல இருந்து இன்டர்மீடியேட் வந்து சீக்கிரமே வந்துடும். ஏன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜியை லோ பண்ணிடும். அதாவது கொஞ்சமா எனர்ஜி அப்சர்வ் பண்ணியே அது இன்டர்மீடியேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். அந்த இன்டர்மீடியேட்ல இருந்து அப்படியே ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ விச் டிக்ரீசஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதுதான் வந்து கேட்டலிஸ்டோட ஒர்க். ஆக்டிவேஷன் எனர்ஜியை படிக்கும் போது இது திருப்பி வரும். ஸோ இந்த தியரி நாங்க மறுபடியும் சொல்றோம். எனி டவுட் சோஃபா? No, ma'am. Ma'am. No, ma'am. No, ma'am. So next one, rate law. So the rate of reaction. So that is in all chemical reactions, reactants are converted into products. Here, rate of a reaction which is directly proportional to the concentration of reactant. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் செட்டிங்ல பார்த்தோம்ல, கான்சன்ட்ரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன். நம்ம எந்த அளவுக்கு ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷனை யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா மெத்தட்ல வந்து ஈஸியா வேலை வந்து ப்ரொடியூஸ் ஆயிடும். அப்ப நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் பிளேஸ் a very important role there. So இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக we are using proportionality constant which is equal to K. It is concentration of reactant. R அப்படின்னா reactant ரெப்ரசென்ட் பண்றது. So K is equal to rate divided by concentration of reactant. Rate or a unit already நம்ம பார்த்தோம், mole liter inverse seconds inverse. Concentration or a unit mole liter inverse. Okay. Normally reactant வந்து more than one reactants we are using in many chemical reactions. இப்போ ஒரு chemical reactionல ஒரு வந்து decompose ஆகி products produce ஆகும். ஒரு சில reactantல ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கும், 3 ரியாக்டன்ட் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. அப்ப அந்த ரியாக்டன்ட் ஹோல் பவர் n. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் ரெப்ரசென்ட் பண்றது. சோ இதை அப்படியே மேல எடுத்துருங்க. அப்ப k ஈக்குவல் டு மோல் லிட்டர் இன்வர்ஸ். இங்க ஆல்ரெடி 1 இருக்கும், இந்த n மேல போகும்போது இட் பிகம்ஸ் 1 மைனஸ் n செகண்ட்ஸ் இன்வர்ஸ். இங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் which is also called as rate constant. இல்லாட்டி வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்ல ஸ்பெசிபிக் ரியாக்ஷன் கான்ஸ்டன்ட் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஓகே, சோ இதோட பேரு ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கும், ஸ்பெசிபிக் ரியாக்ஷன் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் எப்படி வேணாலும் இருக்கும். இப்ப ஸ்பெசிபிக் ரியாக்ஷன் கான்ஸ்டன்ட்லாம் கொடுத்துருக்கும் போது ஏதாவது புதுசா இந்த வேர்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் உங்களை ட்விஸ்ட் பண்றதுக்காக அப்படி மாத்தி மாத்தி சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் இட். So rate is directly proportional to concentration of reactant. Proportionality எடுக்கிறதுக்காக we are using rate constant. அந்த rate constant ஒரு யூனிட் தான் இது. இந்த மோல் லிட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறது வந்து கான்சன்ட்ரேஷன் ஒரு யூனிட், செகண்ட்ஸ்ங்கிறது வந்து டைம் வருது. மேல போட்டிருக்காங்கல்ல 1 மைனஸ் n, அதுல n அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆர்டர். ஆர்டர் வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல்னு சொல்ல முடியாது, ஒரு டவுட்லயே இருக்கிற ஒரு டாபிக்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஆர்டர். ஏன்னா ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கெமிக்கல் கைனெடிக்ஸ் இந்த ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது ஆர்டர் வந்து தியரிட்டிக்கலா தான் கால்குலேட் பண்றதுக்கு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் எத்தனை இருக்கோ அதை தான் வந்து ஆர்டர்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ N2 + 3H2 அப்படின்னா டோட்டலி கண்டென்ஸ் 4 ரியாக்டன்ஸ், ரைட்? அப்ப அதோட என்னோட வேல்யூ வந்து 4 அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வந்தாங்களாம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ஆர்டர் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா கால்குலேட் பண்ண இயலும், தட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டலா கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஒவ்வொரு தடவை எக்ஸ்பெரிமெண்டலா கால்குலேட் பண்ணும்போது அவங்க எக்ஸ்பெரிமெண்டலா கால்குலேட் பண்ண வேல்யூக்கும் அவங்க தியரிட்டிக்கலா முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தாங்க பாத்தீங்களா வேல்யூ, அது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம தான் வந்துச்சு. சோ ஆஃப்டர் தட் ஒன்லி தே கேம் டு நோ தட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியும், அதுதான் கரெக்டான வேல்யூவா இருக்கும் அப்படிங்கறத சொன்னாங்க. ஆனா நம்ம பென் அண்ட் பேப்பர்ல யூஸ் பண்ணி இது பண்ணும்போது ஆர்டர் வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ண முடியாது. அப்படியே நீங்க ரியாக்டன் வச்சு கால்குலேட் பண்ணாலும் நம்மளுக்கு கரெக்டான ஆர்டர் வந்து வராது. சோ இதுக்கு வந்து ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஒண்ணு
ப்ராப்ளம்ஸ்ல வந்து ஆர்டர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல அப்படின்னா யூனிட் இருக்குல்ல அந்த யூனிட்டை வச்சு அது ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆனா ஆர்டருக்கு வந்து டெஃபினேஷன் உண்டு. த சம் ஆஃப் த பவர்ஸ் டு விச் த கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு ரியாக்டன்ட்டுக்கு மேல போடுறோம்ல அந்த பவர்ஸ், அது எல்லாமே ஆட் பண்ணி பேர் தான் ரியாக்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேம் இப்ப மேம் சாரி என்னம்மா? மேம் 8:30 மேம். ஐயோ சாரி சார். எஸ் மேம், ஸ்டூடெண்ட்ஸ் So ஜாயின் பண்றாங்க. tomorrow எஸ் மேம், தேங்க்யூ மேம். okay. Tomorrow okay sir.